மலேசியர்கள் நாட்டின் பன்முக கலாச்சார உணர்வை அலட்சியமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும், அதை பாதுகாக்க தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தீபாவளி, ஹரிராயா, ஐடில் ஃபித்ரி, சீன புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற பல்வேறு பண்டிகைகளை நாட்டின் பன்முக சமூகங்கள் இடையே ஒற்றுமையை வலுப்படுத்தும் ஒரு வழியாக மலேசியர்கள் நீண்ட காலமாக கொண்டாடி வருகின்றனர் என்று அன்வார் கூறினார். இது மலேசியாவிற்கு தனித்துவமானது. ஏனென்றால் பல நாடுகள் நம்மைப் போல பன்முக இன மற்றும் பன்முக மதங்களை கொண்டிருக்கவில்லை என்று அன்வார் இன்று KL சென்ட்ரலில் நடைபெற்ற மடானி தீபாவளி திறந்த வெளி விருந்துபசரிப்பில் இதனை தெரிவித்தார். நாம் இதை நமது பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் ஒருவருக்கொருவர் நாம் கொண்டிருக்கும் ஒற்றுமையையும் பாசத்தையும் பாதுகாக்க முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும். இது தனக்கு மிகவும் அடிப்படையான ஒரு உணர்வு என்று அன்வார் தெரிவித்தார். இருப்பினும் பள்ளின நாட்டில் வெவ்வேறு சமூகங்களின் எதிர்பார்ப்புகளையும் கோரிக்கைகளையும் நிர்வகிப்பது எளிதான பணி அல்ல என்று அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக நிதி ஒதுக்கீடுகளை பொறுத்தவரை என்று அவர் சுட்டிக்காட்டினார். பூமிபுத்ரா சமூகத்திற்கு உதவி வழங்கினால் சீனர்கள் புகார் கூறுவார்கள். இந்திய திட்டங்களுக்கான ஒதுக்கீட்டை அதிகரித்தால் மலாய்க்காரர்கள் தாங்கள் பின்தங்கி உள்ளதாக கூறுவார்கள். கிராமப்புறமாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, சில சமயங்களில் நாடாளுமன்றத்திலும் கூட இது போன்ற கதை எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது என்று அன்வார் சுட்டிக்காட்டினார். இன உணர்வுகளால் கையாளப்படுவதை தவிர்க்க ஆன்லைனில் காணப்படும் தகவல்களை மதிப்பிடுவதில் மலேசியர்கள் அதிக விவேகத்துடன் இருக்க வேண்டும் என்று அன்வார் வலியுறுத்தினார். இன உணர்வுகளை பின்பற்றுவதற்கான உந்துதல் பெரும்பாலும் பகுத்தறிவை விட வலுவானது என்று அவர் குறிப்பிட்டார். இது ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் சிறுபான்மையினரை குறிவைக்கும் வலதுசாரி தீவிரவாதத்தின் எழுச்சியில் காணப்படலாம் என்று அவர் கூறினார். அதனால்தான் இது போன்ற கதைகளுக்கு எதிராக நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அரசாங்கம் விமர்சனங்களை வரவேற்பதாக அன்வார் தெரிவித்தார். ஆனால் அது இன ரீதியாக உந்துதல் பெற்றதாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்திய சமூகத்தை மேம்படுத்த புத்ராஜயாவின் பல முயற்சிகளை அவர் மேற்கோள் காட்டினார். இனத்தை பொருட்படுத்தாமல் கடுமையான வறுமையை ஒழிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதே நேரத்தில் குறிப்பிட்ட ஒதுக்கீடுகள் தெக்கூன் மற்றும் அமானா இக்தியார் மூலம் இந்திய சமூகத்திற்கு அனுப்பப்பட்டன என்று அன்வார் கூறினார். வீட்டு வசதி கடன் உத்தரவாத திட்டம் கடந்த ஆண்டு இந்திய விண்ணப்பதாரர்களுக்கு 1.2 பில்லியன் மதிப்புள்ள கடன்களை அங்கீகரித்தது. ஆனால் இது ஊடகங்களில் பரவலாக விவாதிக்கப்படவில்லை என்று அன்வார் கூறினார். மாறாக மித்ராவிற்கான 100 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. இது இந்திய சமூகத்திற்கு உதவுவதற்கான தங்களின் பரந்த முயற்சிகளில் ஒரு சிறிய பகுதி மட்டுமே என்று அன்வார் கூறினார். மையப்படுத்தப்பட்ட யூனிட் புசாத் பல்கலைக்கழக சேர்க்கை செயல்பாட்டில் இந்திய மாணவர்கள் ஓரம் கட்டப்படுவது குறித்த கவலைகளையும் அன்வார் எடுத்துரைத்தார். நீண்ட கால பிரச்சனையை தீர்க்க அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக கூறினார். 2026 பட்ஜெட்டில் கூடுதலாக 1500 பல்கலைக்கழக வேலை வாய்ப்புகள் ஒதுக்கப்பட்டன. இது பல்வேறு இன பின்னணியைச் சேர்ந்த STPM மாணவர்களுக்கு திறந்திருக்கும் என்று அவர் கூறினார். இது போதாது, மேலும் தொடரும் என்றும் அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். 47வது ஆசியான் உச்சி மாநாடு நடைபெறவிருப்பதை அடுத்து கோலாலம்பூர் மற்றும் ஸ்லாங்கூரில் மொத்தம் 102 பள்ளிகள் அக்டோபர் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை வீட்டில் இருந்தே கற்பித்தல் மற்றும் கற்றலை செயல்படுத்தவும், வீட்டில் இருந்தே வேலை செய்யும் ஏற்பாடுகளை பின்பற்றவும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சி மாநாட்டின் காலம் முழுவதும் சாலை மூடல்கள் மற்றும் பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் செயல்படுத்தப்படுவதால் மாணவர்களின் கற்றல் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆசியான் உச்சி மாநாடு மற்றும் தொடர்புடைய நிகழ்வுகள் அக்டோபர் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நாட்டில் இதுவரை நடத்தப்பட்ட உலக தலைவர்களின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் உயர்மட்ட கூட்டமாக இம்மாநாடு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் ஜி ஜின்பிங் உட்பட பல முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. MCA தலைவர் டதஸ்ரீ டாக்டர் வி.க. சியோங் DAP கட்சியுடன் இணைந்து செயல்படுவதாக கூறும் கூற்றுகளை உறுதியாக நிராகரித்தார். MCAவின் சில அடிமட்ட உறுப்பினர்கள் கட்சியை பரிசான் நேஷனலை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து கட்சி DAP-உடன் இணைந்து செயல்படுவதாக கூறும் கூற்றுகளை அவர் உறுதியாக நிராகரித்தார். இன்று செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய வி, தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் DAP கட்சியுடனான ஒத்துழைப்பு உள்ளது என்ற கருத்தை நிராகரித்தார். MCA DAP கட்சியுடன் இணைந்து செயல்படுவதாக நீங்கள் நினைக்கிறீர்களா?
எம்சிஏ அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக கூட இல்லை என்று டிஏபி தொடர்ந்து புகார் அளித்து வருகிறது. நாங்கள் அமைச்சரவையில் இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். சில கொள்கைகளுடன் உடன்படவில்லை என்பதற்காக தான் அரசாங்கத்திற்கு எதிரானவன் அல்லது வேறு யாருடனும் சேர்ந்து நிற்கிறேன் என்று அர்த்தமல்ல என்று அவர் கூறினார். மறந்துவிடக் கூடாது, அவர்கள்தான் எங்களை தாக்கி சீன சமூகத்தை நாங்கள் காட்டிக் கொடுத்தோம் என்று சொன்னார்கள். அவர்கள் எல்லா வகையான வாக்குறுதிகளையும் அளித்தனர். ஆனால் அவர்கள் என்ன நிறைவேற்றினார்கள் என்று கேள்வி எழுப்பினார். சிறார்களை உள்ளடக்கிய அனைத்து நீதிமன்ற வழக்குகளும் ஒரு வருடத்துக்குள் தீர்க்கப்படுவதை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் ஒரு புதிய தரநிலை செயல்பாட்டு நடைமுறையை அறிமுகப்படுத்தும் என்று பிரதமர் துறை சட்டம் மற்றும் நிறுவன சீர்திருத்த அமைச்சர் டத்துஸ்ரீ அசாலினா உஸ்மான் தெரிவித்தார். குழந்தைகளுக்கான நீதித்துறை அமைப்பை வலுப்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக அக்டோபர் 24ஆம் தேதி அதற்கான வழிகாட்டுதல்கள் தொடங்கப்படும் என்று அசாலினா தெரிவித்தார். குழந்தை சாட்சிகள் வயது வந்தவுடன் மீண்டும் சாட்சியமளிக்க தயங்கக்கூடிய நீதிமன்ற தாமதங்களை நிவர்த்தி செய்வதற்கும் இந்த நடவடிக்கை நோக்கம் கொண்டது என்று அவர் கூறினார். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து வழக்குகளும் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, ஒரு வருடத்திற்குள் தீர்க்கப்பட வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதாக அவர் கூறினார். இதற்கிடையில் நேற்று அமைச்சரவை பரிந்துரைத்தபடி 16 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு ஸ்மார்ட் போன் தடை, குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நலனை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட ஏற்கனவே உள்ள சட்ட கருவிகளை அமல்படுத்துவதோடு இணைந்து பார்க்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். மாணவர்கள் மத்தியில் ஸ்மார்ட் போன் பயன்பாட்டின் பிரச்சினை கவனமாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் 13 முதல் 16 வயது வரையிலான வயது வரம்புகளை நிர்ணயித்த பிற நாடுகளில் உள்ள நடைமுறைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அசாலினா தெரிவித்தார். இம்மாத தொடக்கத்தில் ஜலான் அம்பாங்கில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடத்தப்பட்ட சோதனையின் போது மனித கடத்தலில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று நம்பப்படும் 7 இந்திய நாட்டைச் சேர்ந்தவர்களை போலீசார் மீட்டனர். பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் 25 முதல் 40 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் என்றும் வீட்டு வேலை செய்பவர்களாக வேலை வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்து மலேசியாவிற்கு அழைத்து வரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு பதிலாக பாலியல் தொழிலில் ஈடுபட கட்டாயப்படுத்தப்பட்டு சிண்டிகேட் உறுப்பினர்களால் கடுமையான கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டனர். சிலர் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிய மறுத்தால் அடித்து மிரட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. செப்டம்பர் 30ஆம் தேதி அதிகாலை 1 மணி அளவில் புக்கிட் அமானின் மனித கடத்தல் மற்றும் புலம்பெயர்ந்தோர் கடத்தல் தடுப்பு பிரிவு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. 34 முதல் 63 வயதுடைய 2 உள்ளூர் ஆண்கள், 21 வயது முதல் 58 வயதுக்குட்பட்ட 6 ஆண்கள் மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த 4 பெண்கள் உட்பட 12 பேரை போலீசார் கைது செய்துள்ளதாக மத்திய குற்ற புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் நேற்று ஜலான்டுத்தா நீதிமன்ற வளாகத்தில் உள்ள குற்றவியல் அமர்வு நீதிமன்றம் 9 குற்றம் சாட்டப்பட்டனர் என்று அவர் கூறினார். மனித கடத்தலில் ஈடுபட்டுள்ள எந்தவொரு தரப்பினருடனும் காவல்துறை சமரசம் செய்யாது என்றும் குற்றவாளிகள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குமார் தெரிவித்தார். பத்துமலையில் உள்ள சிம்போனி ஹைட்ஸின் கார் பார்க்கிங் கட்டிடத்தில் இருந்து விழுந்து ஒருவர் இறந்து கிடந்தார். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை 4:15 மணி அளவில் நிகழ்ந்ததாகவும் வாகனம் நிறுத்துமிட வளாகத்திற்கு அடியில் சாலையில் 25 வயது பாதிக்கப்பட்டவர் கிடந்ததாகவும் கோம்பாக் காவல்துறை தலைவர் நூர் அரிஃபி நசீர் தெரிவித்தார். ஸ்லாயாங் மருத்துவமனையின் மருத்துவ உதவியாளர் சம்பவ இடத்திலேயே அந்நபர் இறந்து விட்டதாக அறிவித்தார் என்று ஒரு அறிக்கையில் அவர் கூறினார். உடல் பிரேத பரிசோதனைக்காக கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஸ்லாங்கூர் மாநில அளவிலான தீபாவளி கொண்டாட்டம் நேற்று அக்டோபர் 17ஆம் தேதி கிள்ளான் மாநகரின் பாடாங் சிட்டியில் சிறப்பாக நடைபெற்றது. ஸ்லாங்கூர் மாநில மனித வளம் வறுமை ஒழிப்பு ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பப்பாராயுடு தலைமையில் நடைபெற்ற இத்தீபாவளி கொண்டாட்டத்தில் ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் டபஸ்ரீ அமிரிட் ஷாரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ், ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி, ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள், வர்த்தகர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் ஐசீட் எனப்படும் ஸ்லாங்கூர் இந்திய சமூக மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு இலாக்கா சார்பாக தொழில் முனைவோருக்கு வர்த்தக உபகரணங்கள் வழங்கப்பட்டது. ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் அதனை எடுத்து வழங்கினார்.
மேலும் இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு நிதி உதவிகள் வழங்கப்பட்டது. சுமார் 134 வழிபாட்டு தலங்கள் இந்த உதவிகளை பெற்றனர். அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் வறுமையை ஒழிக்க ஸ்லாங்கூர் அரசு இலக்கு வைத்துள்ளதாக முதல்வர் கூறினார். இதுவரை இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் சுமார் 2000 பேர் வறுமையின் விளிம்பில் இருப்பதாக மாநில மேம்பாட்டு நடவடிக்கை கூட்டத்தில் கண்டறியப்பட்டுள்ளது என்று டத்தோஸ்ரீ எமிருடின் ஷாரி தெரிவித்தார். வறுமையை ஒழிப்பதற்கான சூத்திரம் வரவிருக்கும் மாநில பட்ஜெட்டில் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று அவர் விளக்கினார். ஒற்றுமையையும் செழிப்பையும் நாம் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்றும், சமயம் அல்லது இன பிரச்சனைகளுடன் விளையாடுபவர்களை நிராகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஒற்றுமையின் ஒளி ஸ்லாங்கூர் நல்லிணக்கம் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த விருந்து உபசரிப்பில் ஆடல் பாடல் உற்சாகமாய் இடம்பெற்றது. ஏராளமானோர் மழையை பொருட்படுத்தாது இதில் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.